ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் விஜய் பிருந்தா அஃபிஷியல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷூட் எடுத்து தான் வெளியே வந்தோம். நாங்கள் வந்த இடம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் எங்கே வந்திருக்கோம் அந்த இடம் சூப்பராக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு காட்டுறது தான் நம்ம வழக்கம். ஏன்னா இந்த பிளேஸ் அவங்களும் பார்க்கட்டும்ன்ட்டு நேரில் தான் பார்க்க முடியாது, சரி ஃபோன்லனா பார்க்கட்டும்ன்ட்டு தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டே இந்த கோயில் ஒன்று பேக் சைடு ஒரு கோபுரம் தெரியுதுல்ல, அதுதாங்க செம்ம ஹைலைட்டு. அங்கே சித்தர்கள் வாழ்ந்ததாக உண்மையாகவே இருக்குது. இந்த ஊரில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. இந்த கோயிலை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். இந்த ஊரில் உண்மையாகவே சித்தர்கள் வாழ்ந்த இடம். அதனால் சரி நம்ம சப்ஸ்கிரைபர்களும் காட்டணும் தான் இந்த இடம் காட்டுறோம். ஏன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோவில் கூட இந்த இடம் காட்டியிருப்பேன். திருப்பி ஏன் இங்கே வந்தேன் பார்த்தீங்கன்னா இந்த இடம் செம்மையாக இருக்கும். இங்கே சூப்பராக இருக்கும். இருந்தாலே ஒரு பாருங்கள், கிளி சவுண்ட்லாம் இங்கே இதில் அப்படியே பச்சை கிளிலாம் இங்கே நிறையா இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக வீடியோ எடுக்கலாம், எந்த ஒரு டிஸ்டர்ப்ஸும் இருக்காது. அதனால் இந்த இடத்துக்கு நாங்கள் எப்பயுமே கிளம்பி வந்துடுறது. அப்படியே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா குளம். இது முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த குளத்தில் தண்ணியே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ மழை பெஞ்சதில் அதில் தான் ரீசெண்டாக நிறையா தண்ணி இந்த இடம் இப்போ ஓரளவுக்கு ரொம்ப இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த இடம் நாங்கள் பார்த்ததில். அதேமாரி பிருந்தா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் பாட்டுன்னு இங்கே பேசிகிட்டு இருக்கேன், வீடியோ எடுக்கலாம் வாடின்னேன். ஆனால் அவள் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படியே பாருங்கள் அவள் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு காட்டுறேன். பாருங்க, வீடியோ எடுக்கலாம் வாடின்னா அவள் பாட்டுக்குன்ட்டு இங்கே பாருங்க அந்த மரத்தை பிடிச்சி தொங்கின்னு விளையாடினுங்கிறான். இது நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்கள் ஸ்கூலில் இதே மாதிரி ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருக்கும். அது எனக்கு இந்த மரம் பார்த்தோன்னே எங்கள் ஸ்கூல் ஞாபகம் வந்துருச்சு. நான் ஒரு 5th 4th அப்படிலாம் படிக்கும்போது செம்மையாக விளையாடுவோம், கீழே தொங்க ஊஞ்சல்லாம் ஜாலியாக விளையாடுவோம். எனக்கு இதை பார்த்தோன்னே அந்த ஞாபகம் வந்துருச்சு, அதான் நான் ஓடி வந்துட்டேன். எல்லாருக்கும் கண்டுக்கவே இல்லை. நான் வீடியோ எடுக்கலாம் வாடினேன், ஆனால் வராமல் அவள் பாட்டுன்னு ஊஞ்சல் ஆடிருக்கா. ஸ்கூல் லைஃப்பில் எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணேன். இந்தமாரி எல்லா ஸ்கூல்லையும் இருக்கும் இந்தமாரி ஒரு ஆலமரம். இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த மாதிரி ஆலமரத்தில் ஊஞ்சல் ஆடி இருக்கீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் கையில் தான் கொஞ்சம் வலிக்குது, ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. அது பாருங்க இப்படி செவந்துருச்சு. பட் டச் விட்டு போனதால அதுதான் சொன்னேன். இந்த வேறு பாருங்க எப்படி இருக்கு. இதுல பிடிச்சி தொங்கி ஆடிட்டுறா. கீழே நான் சொன்னா கேட்க மாட்டேன், இல்லை நான் ஆடுவேன், வீடியோலாம் எனக்கு முக்கியம் இல்லை, இதுதான் முக்கியன்றா. வீடியோ முக்கியம் இல்லை அப்படின்றத தவிர்த்து சரி வீடியோ எடுத்துக்கலாம். இது எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் நம்ம பண்ண போகிறோம். வீடியோ நம்ம எப்பவுமே எடுக்கிறது பண்ணுறது தான். இது பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாக ஹாப்பியாக ஆயிடுச்சு. நம்ம ஆடணும். ஸ்கூல் ஒரு எவ்வளோ 10 years பிஃபோர் இருக்குன்ற போது இப்போ இதெல்லாம் ஒரு ஞாபகம் தானே. இவனுக்கும் இருக்கும், பைப்பில் வெளியே காட்ட மாட்டேங்குது. எனக்கு பார்த்த உடனே ஆசையாக. நானும் ஆடி இருக்கேன், ஆட மாட்டேன் அப்படிலாம் சொல்ல ஆடி இருக்கேன். ஆனால் இந்த வேலை ஆனால் நான் கீழே விழுந்துருவேனே. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. பட் என்ன இன்னும் கொஞ்சம் பேசுறத விட்டு அப்போ கூட ஆடி நிற்குது. இந்த மாதிரிலாம் பண்ணினா நான் எப்படி வீடியோ எடுக்குது. அப்போ இவ்வளோ வச்சு நான் ஒரு நாளைக்கு எப்படி கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்க. அதெல்லாம் பொய்யுங்க, இவன் சும்மா வாயத்திறனாலே பொய். இதனாலே சண்டைலாம் வரும் எனக்கு அவளுக்கும். வீடியோ எடுக்க வந்துக்கிறோம், நீ என்ன வேலை பண்ணுகிற அப்படிலாம் நான் கேட்டு சண்டை போட்டுருக்கேன். வீடியோ எடுக்காமலே கிளம்பி உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தேன், அதை காமிக்க மறந்துட்டா. இப்போ இதுக்கு வந்துட்டேன், அதனால அவனே டென்ஷன் ஆயிட்டான் போல. யாரோ தூணில் போட்டு வச்சுட்டு போயிருந்தாங்க, அந்த இடத்துல போயிட்டு இழுத்து பார்த்துனுங்கிறான். இந்த ஊருக்காரங்க தான் சண்டை போட மாட்டாங்க. அது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போடுவாங்க? இவன் சொல்றானே அப்படிதான் சும்மா சொல்லுவான். என்னால் மறக்கவே முடியல. பட் ஓகே, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்னைக்கு. என்னன்னு தெரியல, ஏன்னா ஸ்கூல் ஒரு 10 years கழிச்சு நம்ம இப்போ இந்த பே பண்ணுறதுனால ரொம்ப ஜாலியாக இருந்தேன். சரி, அது எனக்கே தெரியாமல் வீடியோ எடுத்துகிட்டு காமிச்சிட்டா. பட் அவங்களுக்கு தெரியணும்ல நீ என்ன பண்ணுறேன்ட்டு. பார்த்துங்க இப்படிலாம் இருக்கா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் கரெக்டாக 6 மணிக்கு நம்ம வீடியோ அப்லோட் ஆகும். அதேமாரி மறக்காமல் நம்ம எப்பவுமே என்ன சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்த சப்போர்ட் கொடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.